வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சாக்லேட் டோனட்ஸ். இந்த டோனட்ஸ் கடையில் கிடைக்கிற டோனட்ஸை விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. இதை இப்போ ஒரு கிளிங் வச்சு கவர் பண்ணிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கணும். இதோ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நுரையா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் மைதா, இதோட ஒரு 1/4 கப் பொடிச்ச சர்க்கரை, இதோட ஒரு 50 கிராம் பட்டர், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்ததான் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஈஸ்ட் மிக்சர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட நம்ம இப்போ வெதுவெதுப்பான பால் சேர்க்க போகிறோம். பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்கலாம். நல்லா பிசைங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வரணும். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம பிசை போகிறது கிடையாது. இதோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கிளிங் போட்டு மூட போகிறோம். கிளிங் இல்லைன்னா நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கிளாத்தை முக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மூடி வைங்க. ஒரு 1 மணி நேரம் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது பீட்சா மாவு மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பாது, பட் ஓரளவுக்கு டபுள் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வரும். இப்போ நம்ம இதை உருட்ட போகிறோம். மாவை நம்ம இப்போ பிசை போகிறது கிடையாது. ஸோ லைட்டாக பஞ்ச் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் போகட்டும். மாவை ரொம்ப ரோல் பண்ணிடாதீங்க, சும்மா லைட்டாக ரோல் பண்ணுங்க. டோனட்ஸ்னால் கண்டிப்பாக அது திக்காக இருக்கணும், உள்ள சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அது டோனட். என்கிட்ட டோனட் அச்சு இல்லை, ஸோ நான் இந்த பவுலையும் இந்த சின்ன மூடியும் யூஸ் பண்ணியிருக்கேன் டோனட் மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு. இதோ நம்மளோட டோனட் பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மீடியம் ஹாட் ஆயிலில் நல்லா பொறுமையாக பொரிச்சிடுங்க. இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. இது உள்ளேயும் வேகணும். ஸோ லோலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு உள்ளேயே ஃப்ளேம் இருக்கட்டும். இது போட்டதை விடவே இன்னும் கொஞ்சம் பெருசும் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம டோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததை நம்ம சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஒரு பேனில் போடுங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது காம்பவுண்ட் சாக்லேட். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் உருகணும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. இது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறுங்க. இதோ அது பர்ஃபெக்டாக நல்லா உருகி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக வார்ம் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டோனட்டை இதில் டிப் பண்ண போகிறோம். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இன்னும் டேஸ்ட்டாக டோனட் சாப்பிட்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது. அடுத்த ஆப்ஷன் கொஞ்சமாக பவுடர் சுகரை இதுக்கு மேலே தூவுங்க. ஃபைனல் ஆப்ஷன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.